கும்பகோணத்தில் நடைபெறும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்தும் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாட்டிற்கு வருகை தந்த தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவருமான மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திராவிட முன்னேற்றக் கழக கட்சியினர், எம்எல்ஏ, எம்பி உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சியினர், நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கும்பகோணம் தாராசுரம் புறவழிச்சாலையில் நடைபெறும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு புதன் மாலை நடைபெறுவதை முன்னிட்டு கும்பகோணத்திற்கு பகல் 12 மணி அளவில் தஞ்சாவூரில் இருந்து கும்பகோணத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் வருகை தந்தார். அப்போது மாநிலங்களவை உறுப்பினரும் திமுக சட்ட திருத்த குழு தலைவருமான சு. கல்யாணசுந்தரம், உயர்கல்வித்துறை அமைச்சரும் திருவிடைமருதூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கோவி செழியன், திமுக தஞ்சை வடக்கு மாவட்ட பொறுப்பாளரும் கும்பகோணம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான க. அன்பழகன், கும்பகோணம் மாநகர செயலாளரும் மாநகராட்சி துணை மேயருமான சு.ப. தமிழழகன் உள்ளிட்ட ஏராளமான திமுக சார்பு அணியினர், பொதுமக்கள் சாலையோரம் நின்று உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பெண்கள் மற்றும் குழந்தைகளிடம் பேசி அனைவரையும் வணங்கிச் சென்றார் முதலமைச்சர். அப்போது திராவிட மாடல் அரசு நாயகனே, ஏழைகளின் முதல்வனே என விளக்கத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். செய்தியாளர் கோ. வளங்கோவன், தமிழ்நாடு டுடே. Tamil Nadu Today Magazine Awards. For more updates, follow Tamil Nadu Today website.